ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சார், அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சு, நீங்க தான் அதுக்கு முழு காரணம். பப்ளிக்கிடம் சிக்கிய காக்கிகள். சோதனையின் போது கோர சம்பவம். சர்ச்சையில் சங்கரன் கோவில் போலீஸ். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ளது வாடிக்கோட்டை கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பத்மநாதன். இவருக்கு 28 வயதாகிறது. பத்மநாதன் தன்னுடைய நண்பரான கார்த்திக்கோடு சேர்ந்து வெளியே சென்றிருக்கிறார். பின்னர் சென்ற வேலையை முடித்துவிட்டு வாடிக்கோட்டை கிராமத்திற்கு இருவரும் பைக்கில் விரைந்துள்ளனர். அப்போது சங்கரன் கோவில் என்ஜிஓ காலனி அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதனை பார்த்த பத்மநாதன் ஹெல்மெட் போடவில்லை என்பதால் வாகன சோதனைக்கு பயந்து இருசக்கர வாகனத்தை நிறுத்தாமல் வேகமாக சென்றிருக்கிறார். இதற்கிடையில் அதே வழியாக சொர்க்க ரதத்தில் சடலத்தை ஏற்றிக்கொண்டு இறுதி யாத்திரை வாகனம் வந்துள்ளது. அப்போது போலீசாரிடமிருந்து தப்பிப்பதற்காக சென்ற இருசக்கர வாகனம் யாரும் எதிர்பாராத நேரத்தில் சொர்க்க ரதத்தில் மோதி பெரும் சத்தத்துடன் கீழே விழுந்துள்ளது. இதனை சற்றும் எதிர்பாராத பொதுமக்கள் அலறி அடித்து ஓடி உள்ளனர். இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 2 இளைஞர்களும் கீழே விழுந்து படுகாயம் அடைந்துள்ளனர். இதனை கண்டதும் அந்த வழியாக பயணம் சென்ற பயணிகளும் இறுதி யாத்திரையில் சென்றவர்களும் ஓடி சென்று பலத்த காயத்தோடு கீழே கிடந்த இருவரையும் தூக்கி அமர வைக்க முயன்றுள்ளனர். ஆனால் இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்ததால் பொதுமக்கள் அச்சத்தோடு செய்வதறியாமல் தவித்துள்ளனர். அதே சமயம் இந்த விபத்து நடந்த அருகிலேயே போலீசார் நின்றதால் மற்றவர்கள் அந்த இடத்திற்கு சட்டென்று செல்லவில்லை என சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் போலீசாரும் விரைந்து சென்று காயமடைந்தவர்களை காப்பாற்ற முயற்சி எடுக்கவில்லை எனவும் சொல்லப்படுகிறது. இதனால் கடுப்பான பொதுமக்கள் அங்கிருந்த போலீசாரிடம் சென்று முறையிட்டுள்ளனர். ஆனால் போலீசாரோ எந்தவித பதற்றமும் இன்றி மிகவும் அலட்சியத்துடன் நடந்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு விபத்தில் காயமடைந்த இருவரும் இரத்த வெள்ளத்தில் சுமார் அரை மணி நேரமாக கீழே கிடந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அங்கிருந்த போலீசாரிடம் சென்று உங்களால் தான் அவர்கள் விபத்துக்கு உள்ளானார்கள் என்றும் அவர்கள் விபத்துக்கு உள்ளாகி நீண்ட நேரம் ரோட்டிலேயே கிடக்கின்றனர் என்றும் கூறியவர்கள் அவர்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கு நீங்கள்தான் காரணம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது போலீசார் தரப்பிலும் அவர்களுக்கு பதில் கூறியுள்ளனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே சில நிமிடங்கள் கடுமையான வாக்குவாதம் நடந்துள்ளது. இரு தரப்பில் இருந்து இந்த வாக்குவாதத்தை செல்போன் மூலமாக வீடியோ எடுத்துள்ளனர். அதன் பின்னர் ஒரு வழியாக சம்பவ இடத்திற்கு 2 ஆம்புலன்ஸ்கள் வந்துள்ளது. உடனே அங்கிருந்தவர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த இருவரையும் மீட்டு சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்போது அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் பத்மநாதன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் கார்த்திக் உடலில் பல்வேறு காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த கார்த்திக்கிற்கு முதலுதவி அளித்து அவரை மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து அந்த பகுதி பொதுமக்கள் கூறும்போது சங்கரன் கோவில் பகுதிகளில் காவல்துறையினர் வாகன சோதனை என்ற பெயரில் அபராதம் விதிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் எனவும் இதனால் தற்போது ஒரு உயிரே போய்விட்டது எனவும் வேதனையோடு கூறுகின்றனர். மேலும் இதுகுறித்து மாவட்ட எஸ்பி உரிய விசாரணை செய்து போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசாரிடம் இருந்து தப்பித்து செல்ல முயன்ற இளைஞர்கள் இருவர் விபத்தில் சிக்கிய சம்பவம் சங்கரன் கோவில் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.